எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம்? கிராப்ஸ் கிராமம் ஒன்றில் வயதானவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். இவர்கள் டிசம்பர் மாதத்திலே குளிரினாலே அதிகமாக கஷ்டப்படுவார்கள். இதை பார்த்த கிராப்ஸ் ஆதரவாளர் ஒருவர், இவர்கள் அனைவரும் குளிரிலே அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள், அதனால குளிரிலே அவர்கள் போர்த்தி கொள்வதற்கு நல்ல திக்கான பெட்ஷீட் வாங்கி தருகிறேன் என்று வாங்கி கொடுத்தார். அது மட்டுமல்ல, மிகவும் கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு, தேவையில் உள்ள குடும்பங்களுக்கு மளிகை ஜாமான்களையும் கூட மாதா மாதம் அவர் கொடுத்து வந்தார். ஆனால் பல வருடங்கள் செய்து வந்த வேலையை ஒரு நாள் அவர் இழக்க நேரிட்டது. மிகவும் சோர்வுற்றவராக அவர் காணப்பட்டார். ஆனால் 2 மாதத்திலே அதே சம்பளத்திலே அவருக்கு வேறொரு வேலை கிடைத்தது. அது மட்டுமல்ல, இந்த வேலை ஏற்கனவே பார்த்த வேலையை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது என்று அவர் உணர்ந்தார். தான் கிராப்ஸுக்கு என்னென்ன உதவிகள் செய்தாரோ அந்த உதவிகளை அவர் தொடர்ந்தார். ஏழைக்கு இறங்குகிற அவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாமும் ஏழைக்கு இறங்கினால் நிச்சயம் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார்.